வணக்கம். இந்த வாரம் ராசி பலன்கள். மீனம் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 10ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறாரு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களை இந்த குரு பார்வை செய்கிறாரு. அந்த வகையில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் மீனராசிக்காரர்கள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியை இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன் பார்வை செய்வது ஒரு வகையில் நன்மை தான். உங்களுடைய குடும்பாதிபதி மற்றும் உங்களுடைய 6ஆம் பாவாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. அந்த வகையில் பல போராட்டங்கள், பல கஷ்டங்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து இங்கே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை குரு பார்வை செய்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது குடும்ப வருமானம், புதிய விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலை அமைப்புகள், இது எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த வாரம் உங்களுடைய ராசியில் சந்திரன் இணைப்புற்ற 5ஆம் பாவாதிபதி குழந்தைகளை பற்றி கவலை, சொந்த ஊரை பற்றி கவலை, நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது. மூத்தவர் வகையில் விரைய செலவு, வெளியில் எங்கேயும் போக முடியலையன்ற மனக்கலக்கங்கள், இது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு இருந்தது. இப்படியே சந்திரன் படிப்படியாக 2, 3 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வர்றதுனால குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விளங்கும். குடும்ப அமைப்புகள், புதிய விஷயங்கள், உடலில் முன்னேற்றம், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ராசியில் சனி இருப்பது ஜென்ம சனியினுடைய அமைப்பு தான். இந்த சனி உங்களை வாட்டி வதக்கி கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஒரு சாதகமான அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவருடைய சுய சாரத்தில் வக்ர அமைப்பில் இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நன்மைகள் ஓரளவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே மீன ராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள்.